கடையில் ஒரு சூப்பர் டிஷ் ஒன்று இருக்குது. அது சாயந்தரம் நீங்கள் 5 மணிக்கு எடுத்து வச்சா 5 மணிலேருந்து 6:30 அது காலியாகிடும். அந்தளவுக்கு அது நல்ல ஒரு டிஷ்ஷு. அதுமாரி இந்த லைனில் வந்து நம்ம போடுற லைனில் மேக்ஸிமம் எந்த ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்லேயும் அதை போட மாட்டாங்க. வாங்க அந்தமாரி டிஷ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சும்மா ஒரு மேலோட்டமாக எப்படி வந்து இதை செய்கிறோம் அந்த மாதிரி சும்மா அப்படி பண்ணுறேன். கூடிய சீக்கிரத்தில் ஃப்ரெஷ்ஷாக மொத்தமாக எப்படி செய்யணும் A to Z சொல்லித்தரேன். ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகே, நம்ம இங்கே உட்காந்துக்கிறாரு. ஹாய் சொல்லிட்டேன். வெக்கப்படுவோம் அப்படியே. மாஸ்டர் 2 ரோல் பண்ணிட்டுருக்காரு. मास्टर का रोल बना वीडियो बनने वीडियो बना வந்து ரோலுக்கு தேவையான மாவு வந்து ஃபஸ்ட்டு அந்த ரோலுக்கு தேவையான இது ரெடி பண்ணணும். வெறும் ஹீட்லேயே பண்ணணும். எண்ணெய் எதோ வச்சுக்கூடாது. இது ஒரு ரோலுன்னு இப்போ இதில் வந்து 4 கட் பண்ணோம். இப்படி இதை கட் பண்ணிட்டோம்னாக்கா இது ஒன்று அப்போ மொத்தம் 4 கரெக்டாக. இப்போ ஒரு இலைக்கு அதாவது ஒரு மாவு இதுக்கு ஒரு மாவோட இதுக்கு 4 வந்துடும். இதுக்கப்புறம் இதுக்கு தனியாக மசாலா ப்ரிப்ரேஷன் இருக்குது, அதுவும் பார்ப்போம். இந்த மாதிரி மாவு வந்து மேக்கிங் பண்ணுறதுக்கு மாவோட அளவு என்னென்னா 200 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டால் அதுலேருந்து கம்மியாக 50 கிராம் மைதா மாவு, 50 கிராம் அரிசி மாவு. புரியுதுங்களா? 200 கிராம் கார்ன்ஃப்ளவருக்கு 50 கிராம் மைதா மாவு, 50 கிராம் அரிசி மாவு, ஒரு 10 முட்டை அதை உடச்சி ஊற்றி ஒன்றா கலந்து வச்சுக்கணும். இருங்க அது காட்டுறேன். பார்த்தீங்களா? இதான் அது. இது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கரைச்சி வச்சுக்கணும். புரியுதுங்களா? ஃபஸ்ட் இந்த மாதிரி கடாயை கொஞ்சம் நார்மலாக ஹீட் பண்ணிக்கணுங்க. இருங்க இந்த பக்கம் வந்து அது மாதிரி இல்லை, ஃபுல்லாக ஹீட் பண்ணணும். ஃபுல்லாக நார்மலாக ஓரளவுக்கு ஹீட் பண்ணிக்கணும். வச்சுக்கிற கடாயை ரைஸ் வச்சு போடுற கடாயை நீங்கள் 4 பக்கமும் ஹீட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் மாவு போட்டோன்னே ஒட்டாமல் பிரிஞ்சு வரும். நீங்கள் ஏதோ ஒரு பக்கம் மட்டும் ஹீட் பண்ணிங்கன்னா ஒரு பக்கம் வந்துடும், இன்னொரு பக்கம் வேகாது. ஓகேங்களா? அதுக்காக கரெக்டாக கவனிச்சிக்கணும். இப்போ நல்லா புகையாக வருதா? இப்போ இந்த மாதிரி சமயத்தில் ஒரு எண்ணெய் வச்சுருக்க துணியை எடுத்து தொடச்சிக்கணும். அதை கலக்கலான்னு. அப்போ தான் மாவு எல்லா பக்கமும் சுத்தம். ஓகேங்களா? அது ஓட்டிக்கிட்டிங்கன்னா இப்போ அப்படியே மூஞ்சி வச்சுருக்கோம். அது வந்து ஒரு சுத்தம் அவர் எப்படி சுத்தராக இருந்தாங்க அதே பக்குவமாக கோயிலில் மெதுவாக சுற்றிக்கல, அதை விட மெதுவாக சுற்றலாம். என்னென்னமோ பண்ணுறாரு. ஒரு செகண்ட் ஆஃப் பண்ணுங்க. தனியாக இல்லை அது இல்லாமல் நீங்கள் கேட்கக்கூடாது. இல்லை அப்படியே தனியாக கிடையாது. எப்போ தானே சிரிச்சுனே கிடையாது. ஸ்லீப்பர வேண்டாம். பார்த்து வீடியோ வேணும். அப்படியே பொருந்தி எடுத்து பாருங்க. இது வந்து இந்த சைட் டிஷ்ஷாக நீங்கள் ஒரு 5 மணிக்கு ஏற்றணும் அப்படின்னா சிக்கன் ரோல் போட்டோன்னா 6:30 மணிக்கெல்லாம் காலி விடும். 1 hour தான் சேல்ஸ் இருக்குது. டக்குன்னு வாங்கிடுவோம். சரி வாங்கிட்டு போயிடுவாங்க கஸ்டமரு. ஏன்னா 20 ரூபா சீப் அண்ட் பெஸ்ட்டு. 2வது இது கூட மைனஸும் கொடுப்போம், கிரீன் சட்னி கொடுப்போம். அவ்வளோதான். 4 பக்கம் வந்துச்சா? இப்போ அதை எடுத்து ரெடி. மாவு ரெடியா? ஒரு இலை மாதிரி ஃபுல்லாக ரவுண்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். போகிறாரு மாஸ்டர் போகிறாரு. இது செய்யறதுக்கு ரொம்ப பக்குவம் தேவைப்படுங்க. ஏன்னா இது டக்குன்னு வந்துடாது. இதே மாதிரி இருக்காங்க. ஆனால் செஞ்சு பார்ப்பேன், மாஸ்டர் பார்ப்பேன், எனக்கு பல்ப் வாங்கிக்குவேன். ஏன்னா அந்தளவுக்கு பக்குவம் வராது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது செய்கிறதுக்கு. அதனால் அவர் மட்டும்தான் அதை கை வைப்பார், நான் கை வைக்கல. செஞ்சு பார்த்துருக்கேன். செஞ்சு பார்த்தாலும் ஒரு 2-3 இலை இந்த மாதிரி வந்துடும். அது 2-3 மாவு இந்த மாதிரி வந்துடும். மீதி போடுற 10 மாவு கீச்சிக்கும். அதனால நான் செய்யறதில்லை. இது அவர் மட்டும் தான் செய்வார். பாவி வீடியோ எடுக்கிறேன்னு ஒரு இலையை கிழிச்சிட்டேடா. எனக்கு எங்கே பாருங்க, ஒரு இது வேஸ்ட். நம்மளுக்கு கேட்டாங்க அந்த பையன் வீடியோ எடுக்கிறேன்னு. சிரிச்சுக்கோ சிரிச்சுக்கோ. मेरा रोल खराब कर दिया. मास्टर घर पे हो रहा है.
இது வந்து கீழ்ச்சிக்கும், ரொம்ப பூ மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால கீழ்ச்சிக்கும், பார்த்து பொறுமையாக பண்ணுங்க. சரி, ரொம்ப நாளாக ரோல் கற்றுக்கணும் சொல்லிட்டு நான் தான் வந்து இல்லை கற்றுக்க மாட்டேன்னு சொல்லி சோம்பேறித்தனம் பண்ணி விட்டுறேன். இருந்தாலும் ஒரு 2-3 ரோல்லாம் போட்டு கொஞ்சோண்டு வந்து லாஸ்ட்டாக எனக்காக மாவு விட்டு வச்சுட்டாரு. இந்த மாவில் நான் வந்து இப்போ இலை செஞ்சு அவர் காட்ட போகிறேன். அவருக்கு கொடுத்த ட்ரைனிங்க்கு அப்போ தான் அவருக்கு மரியாதை. கேட்டேன் ஃபஸ்ட்டு இந்த அப்புறமா இந்த பற்ற வச்சுக்கு ஒரு 4 பக்கத்து தூள் காட்டு செய்வேன். பட் ஆனால் அந்தளவுக்கு ஒரு கிளியரன்ஸ் கரெக்டாக கிளியர் வராது, மாஸ்டருக்கு வர மாதிரி. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதோட மசாலா ஆனால் ஈஸி, மசாலா ஈஸியாக செஞ்சுருவேன். ஆனால் இதுதான் ரொம்ப கஷ்டமான வேலை இதில். ஏன்னா இது பக்குவமாக சுற்றணும், இது கரெக்டான லெவலில் எடுக்கணும். ஓகே ஓகே, புகை வந்துடுச்சு. அப்புறம் குறைச்சிடலாம், எடுத்துடலாம், எண்ணெய் எடுத்துக்கலாம். வச்சதுக்கப்புறம் கரண்டி எடுத்து பாலை கடாயை கீழே எடுத்து அதுக்கப்புறமா போகணும். ஐயோ, கடாய் கீழே பண்ணுவா. சரி சரி, ஓகே. இதில் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம். இங்கே இங்கே ஊற்றுறேன், ஏமா அங்கே எடுத்துனுக்குற. இப்போ வந்து இது ஊற்றிக்கலாம். இது இது சுத்தணும், ஃபுல்லாக இடையே அப்போதான் தெரியும். ஆஹா, ஒழுங்காக சுத்தல தம்பிய இதெல்லாம் சொல்லக்கூடாது. இரு அத்தை, நீ சுத்து, இந்த கடாயை மட்டும் தூக்குறியான்னு பார்ப்போம். இருங்க, அங்கே கொஞ்சம் பேசிருக்கேன். இல்லைங்க, மாஸ்டரோட கைப்பக்குவம் வரலங்க. அப்படி இருங்க, லாஸ்ட்டாக செஞ்சிருவேன் இதை. ஓகே, பாடுறா என் திறமையை. கடாய் ஃபுல்லாக சுற்றுறாரு, காலையில் சுற்ற முடியல. இனிமேல் எந்த ஜீவ சக்தியெல்லாம் கற்றுக்க முடியாது. நானும் ரோல் போட்டேன். ஓகே, பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும், அழகாக உப்பு மாசுக்கு போட்டால் எல்லா பக்கமும் கரெக்டாக விழுந்துடுது. நான் போட்டால் எந்த பக்கம் விழ மாட்டேங்குது. ரெடி ரெடி, ஓகேங்க. போட்டேங்க, ஒரு இலையை போட்டேங்க. அப்படியே 100 டேக்கு மேலே போட்ட போதுனா சூப்பர் வெற்றி. எங்க வெற்றி, நானும் ஒரு இது போட்டேன். வெற்றி, பாருங்க, ஒரு இலையை போட்டேன். வரணும் பரவாயில்ல, ஓரளவுக்கு போட்டுட்டேன். அப்படியே சின்னதாக வெற்றி. நீ போடா, போடு போ, போடா போ, போய் போடு போ. ஓவரா பேசுறேன், நீ போடு. இவ்வளோ நேரம் இன்னும் நீ ஓவரா பேசுனல, போடு. என்ன பண்ண நான் ஏன் சொன்னேன். அதை நீ அந்த கடையை தூக்குறேன்னு பார்ப்பண்டா. அந்த யாருன்னா டீபா வந்துட்டாரு. வாங்க வாங்க, உங்க டீக்கு தான் நாங்கள் காத்துருக்குறோம். அவன் கிடக்குறான், ஏதோ ஒன்று போட்டு போறான். நிறுத்துற, அப்புறமா எடுக்கலாம், ஃபர்ஸ்ட் டீயை குடிப்போம். மாஸ்டர் சொல்லி கொடுக்குறாரு. ஆமாங்க, ஓவரா வெப்பேத்திட்டாங்க. ஆஃப் கேமரா வேணா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்குத வேணா மொக்க பண்ணி விட்டுறாரு. வந்தா என்ன நீ பண்ற, நானும் பாக்குறேன். பாக்குற கை நடந்துட்டு பாரு. இப்பதான விஷயம். கை சுத்திட்டாண்டா. ஓஹோ, கதுங்கிறாண்டா, பரவாயில்லையே. நீ தொழில்காரன மாறிட்ட பழகுது. சரி விடு, நான் கடையில் அப்லோட் பண்ணிக்கிறேன். நீ குவாலிஃபைடு. சுத்திட்டாங்க ப்ரோ, சுத்திட்டான். சரி, இப்போது பெரிய விஷயம் ராஜா, அதை கரெக்டாக எடுத்துக்கோணும். இந்த மாதிரி பார்ப்போம். கடாய் பிடிச்சாலும் மாசம் ஆகிட முடியுமா சொல்றேன். டீ வந்துடுச்சுங்க. என்னதான் ஆனதா இருந்தாலும் சரி, டீ குடிக்கிறத மட்டும் நிறுத்தும். டே எடுறா, அவ்வளோதான்டா, எடுறா. அவர் சுற்றிக்கிட்டு பாரு, எடுறாஜா, எடுமா.
அது கிளியாம எடுத்துருவா நீ மாஸ்டர் அடே. அது கிளி நீங்க எடுக்கூடாது மாஸ்டர். அது எப்படியா எனக்கு மட்டும் வரல. கிழிச்சுதான் எப்படியா இருந்தாலும் கிழிச்சுதான். ஃபோக்கஸ்ல காட்டுங்க. ஃபோக்கஸ்ல காட்டுங்க நேர்களுக்கு. வெறுப்பு பார்த்துறேன். அடுத்து மசாலா பருப்பு ஓவரா வெறுப்பேற்றிட்டாங்க. அதான் மசாலா பாருங்க பாருங்க. சத்து டானிக் கொடுக்குறவர் இவர் தான். அவர் உங்களை சத்து டானிக் கொடுக்குறவர். கரெக்டாக ஒரு எல்லாரும் 5 மணிக்கு எல்லாருமே நாங்கள் சத்து டானிக் கொடுப்போம். பார்த்தீங்களா எனக்கு அந்த கடைக்கு சம்மந்தம் எல்லாமே உட்காந்துக்கிறேம்மா. டீ குடிக்கிற நேரம் மற்ற எங்க நேரமும் அங்கே வர மாட்டேன்ற பாருங்க. இந்த பையன் போட்ட தூக்கி போட்டார். நான் போட்டதுல 6 தான் எடுத்துக்கிட்டாரு. நான் போட்டதா 4 வராதா 2 தான் வரும். சும்மா एक भी नहीं आएगा, एक आएगा ना 2 आएगा. அதான் 2 வருமாங்க. நான் பாஸ். நானும் ரோல் செய்வேங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு 5 நிமிஷம் டீ பிரேக். அதனால இப்போ யாரும் எதுவும் வேலை செய்ய மாட்டாங்க. எல்லாருமே டீ குடிப்பாங்க. பார்க்குறேன் மாற்றிக்க முடியல. அப்படியே போயிடுச்சு. டீ குடிச்சா சுகர் வருமா? பரவாயில்ல. அதுக்காக டீ விட முடியும். செத்து போகலாம் அப்படியே. அது டீ குடிச்சவனுக்கு மட்டும் தானே தெரியும் டீயோட அருமை என்னன்னு. உனக்கு என்ன தெரியும்? பரவாயில்ல ஓடுமா? நல்லா ஒரு கிண்டு 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 கிண்டுன்னு கிண்டா இருப்பாருங்க. அது மாதிரி ஒரு கிண்ட கிண்டன. ஓ மசாலா ரெடி ஆயிடுச்சா? பவுடர் போட்டாரு. அரிசி மாவுடா. நீ எதையா சொல்லி எதாவது ஆக்கிட்டு வர. ஏங்க அது அரிசி மாவுங்க, பவுடர்லாம் எதுவும் இல்லைங்க. பவுடர் இங்கே வராது. என்ன கூகுள் சென்டர் பவுடர் போடுறாங்க சொல்லு. என் பேர் வச்ச பவுடர் கரெக்டா புரியுதா? மக்களுக்கு தெரியல. நீ வாணி ஏதோ ஒன்று பிடிச்சிட போற. அப்புறம் நேர்கள் தடுப்பாடுவாங்க. அந்த மசாலா எடுத்து வைக்கிறாரு பாரு. மாவு வச்சிட்டாரு, மசாலா வச்சிட்டாரு. இல்லை இது கொஞ்சம் ஸ்லோவா சொல்லு. கேட்டுற போகுது. ஃபாஸ்டா சொல்லிட்ட. மாவு வச்சிட்டாரு, மசாலா வச்சிட்டாரு. மாவு வச்சிட்டாரு, மசாலா வச்சிட்டாரு. அப்புறம் என்ன பண்றாரு? திரும்ப மாவு தடவுறாரு. மாவு தடவுறாருல. அப்புறம் என்ன பார்த்தோம்? மாவு சுருட்டுறாரு. சுருட்டி என் கையில கொடுத்துட்டாரு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கொடுத்துருங்க மாஸ்டர், நான் எண்ணெயில போட்டுக்கிறேன். வாங்க எண்ணெயில போட்டு சாப்பிடலாம். இப்போ எண்ணெய் வந்து இது போடும்போது எண்ணெய் சூடாக இருக்கணும். அப்போ தான் இது வந்து நல்லா வரும். ஓகேவா? அதே நேரத்தில் எண்ணெய் குடிக்காது. ஒன்றே ஒன்று மட்டும் போட்டு சாப்பிடுவோம். போன உள்ள விட்டு வீடியோ எடுப்பா. ஒன்று தூக்கி அப்படியே உட்கார வைக்கவா? சொல்லு. போன உள்ள விட்டு வீடியோ எடுக்க வராதா? இப்போ ரோல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்திருக்கா? இன்னும் கொஞ்சம் வேகணும், இல்லைன்னா ஆயில் குடிச்சிடும். கொஞ்சம் வேகணும், இன்னும் கொஞ்சம் பொன்னிறமாக வேகணும். வெந்ததுக்கப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு அதில் மைனஸை வச்சு க்ரீன் சட்னி வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ சீக்கிரமாக வர சேல்ஸ் ஆகிடும். நம்மகிட்ட 6:30 மணிக்கு மேலே இருந்தால் கிடைக்காது. 6:30 7 கூட காலி ஆகிடும். எப்படியா இருந்தாலும் எவ்வளோ போட்டாலும் சரி. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட சொல்கிறியா? இப்போ சென்னையிலேருந்து பார்க்குறாங்க. நீ சொன்னதுக்காக பஸ்ஸு பிடிச்சின்னு வருவாங்க. சொல்லு. பார்த்தீங்களா, இப்போ ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லை. கிளியராக எடுக்கணும். ரோல் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா செஞ்சுட்டு போடும்போது ஆயில் சூடாக இருக்கணும். சூடாக இருந்தால் எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு சொட்டு எண்ணெய் கூட இருக்காதுங்க. பாருங்க, எண்ணெய் பிசுனே இல்லை. பாருங்க, அது வீடியோவில் இருக்கவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும், அவங்களுக்கு தெரியும். ஏன் தெரியாது? ஸோ எண்ணெய் ட்ரை ஆகிடுச்சு. வாங்க நம்ம போய் பிளேட் ரெடி பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்களா, இதில் டொமேட்டோ சாஸ் ஊற்றியாச்சா? பாருங்க, கட் பண்ணிட்டு பாருங்க.
நல்லா இதுதான் ஸ்டஃப்பு சுட சுட இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த ஸ்கூல் போகிற பசங்களாம் டக்கு 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 டக்குன்னு வாங்கி போயிடுவாங்க. இங்கே பாருங்க, இங்கே இதில் டொமேட்டோ சாஸ் ஊற்றி புதினா சட்னி மைனஸ், இதில் ஒரு இப்படி அதில் ஒரு அப்படி தொட்டுட்டு ஊதிட்டு அவ்வளோ. டீயோட சேர்த்து சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படியா சாப்பிட்றியா? தம்பி மாட்டிப்ப சூடு சாப்பிடாயா? சூப்பரா சும்மா வீடியோவாக சொல்லக்கூடாது. இதெல்லாம் சூப்பரா இருக்கும், செம்தியா இருக்கு பாருங்க. ஆமா, நம்ம கடையில் ஆனால் இது 20 ரூபா தாங்க, ரொம்ப பிரைஸ் அதிகம்லாம் கிடையாது, 20 ரூபா தான். 20 rupees ஒர்த்தான சிக்கன் ரோல். நீயே பண்ணிட்டு நீயே சொன்னா எப்படி? நாளை கஸ்டமர் சொல்லணும் அதை. என்ன வந்துச்சு? மழை வந்துச்சா? அதான் யாரோ வந்துச்சா என்ன? வெளியே கூலிங்க மேலே இந்த பக்கம் ரோலு வேற லெவலுங்க. மற்ற டீ எடுத்தோம் இல்லையா, அப்படியே இப்போ ஒரு டீயை குடிச்சோன்னாக்க செம்மையா இருக்கும். சரிங்க, மாஸ்டர் பண்ணட்டும். நம்ம போயிட்டு ஒரு 6 மணிக்கா வருவோம். டீ பிரேக் இப்போ நம்மளுக்கு வாங்க போகலாம். பாய். நீங்க அது மக்கள்கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறியா? நான் இன்னைக்கு எதுவும் சொல்ல விரும்பல. பாய் பாய். சரி பாய். அப்பா இப்போ நம்ம ஏசி ரூமுக்கு வந்துட்டோம். ஏசி ரூமுக்கு வந்துட்டாங்க. ஏசி ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதி. அப்புறம் என்ன விஷயம்னாங்க, இன்னைக்கு வந்து அப்படியே 1-2 அடி அரைக்குறையாக தான் வீடியோ எடுத்தோம். ஆனால் வந்து கிளியராக நம்மளும் ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு சீரீஸ் வரும். அந்த சீரீஸில் ஒன்றா இன்ச் பை இன்ச்சாக வந்து ஹோட்டல் எப்படி ஆரம்பிக்கணும், என்னென்ன பண்ணணுன்றதான் சொல்லி தருவேன். அதனால என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம அடுத்தது அந்த நம்மளும் ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற சீரீஸ்ல ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்போ ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணுங்க. வேற என்ன சொல்ல போறீங்க? போதும், பாய். போதுமா? பாய். போதுமா? பாய்.